Vanakkam friends, on behalf of ExamVidhan, that is the path to realize your dreams, I'm here with you for giving you a fodder for this Union Public Service Commission mains answer writing program. So how to improve your main score. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு அந்த ஒரு லூப்பில் வந்து ஃபாலோ ஆயிருப்பீங்க. ஈவன் யூ வுட் ஹவ் ரிட்டன் மெனி ப்ரிலிம்ஸ் மெனி மெயின்ஸ் பட் யூ வுட் ஹவ் நாட் இன் த ஃபைனல் லிஸ்ட். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ தோஸ் ஹூ ஆர் அ மெயின்ஸ் veteran, this video will tell you how you can improve your marks. This is not the video for the freshers. If you're a fresher, still you wanted to watch this video, please remember that you have to strong your basics. நல்ல பேசிக்ஸை ஸ்ட்ராங் ஆகிட்டு அதாவது பேசிக் ரிசோர்ஸஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டு அந்த எல்லா டாபிக்ஸ்க்கும் வந்து நீங்கள் பேசிக் நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் தயவு செய்து. ஏன்னா அதுவே இல்லைன்னா இந்த ஆட் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்து யூ வில் ரன் பிஹைண்ட் வேல்யூ அடிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் getting strong in the basics. So அந்த ஒரு விஷயத்தில் please watch the earlier video that I've posted. I'll keep it in the description box and then watch this video for more to improve your marks. So first of all, this video is for all those who have given more than one mains, falling into the loop of writing so many mains, and what strategy you wanted to improve your marks. That is the main aim of this video. And going by that, you have to ask certain questions to yourself. Friends, நீங்கள் சில சப்ஜெக்டில் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், இவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்றதுல நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்களை மிச்சம் எஃபர்ட் போடுறதுக்கு உங்களை ட்ரைவ் பண்ணும். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருங்க, எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டால் இவ்வளோ தான் மார்க் வந்ததுன்னா நிச்சயமாக யூ ஹாவ் டு ஸ்டார்ட் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிங். என்ன தவறு பண்ணோம், என்ன விஷயத்தில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறது முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் லெஸ்ஸாக வாங்கியிருக்கீங்க? நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் ஆனாலும் ட்ரான்ஸ்லேட் ஆகலை. ஓகே, நான் எஃபர்ட்டே போடலை அதனால தான் குறைஞ்சிருச்சு, நான் மிச்சத்தில் எஃபர்ட் போட்டதுனால தான் நான் வந்து இதில் விழுந்துட்டேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ விச் சப்ஜெக்ட் ஐ ஹவ் ஸ்கோர்ட் லெஸ் அப்படின்றத தான் நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போது விச் சப்ஜெக்ட் யூ ஹவ் ஸ்கோர்ட் லெஸ், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தட். See the question paper approach or complete analysis video on that subject. If it is GS1, watch the video of that particular mains you have scored less of complete analysis video. Then ask these questions to yourself. Have I understood the questions correct? Say for example, if it is an art and culture question, and the art and culture question நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அந்த எழுதிருந்த ரிலவன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது அந்த கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ரிலவெண்ட்டாக அந்த கண்டென்ட்டை எழுதுனீங்களான்னு பாருங்கள். அப்படி நீங்கள் கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங்கே தவறுனா தென் யூ ஹாவ் டு கோ டு த பேசிக்ஸ். டிட் ஐ ஹாவ் கண்டென்ட் ஃபார் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ்? ஒரு 25 இல்லை 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு கண்டென்ட் கையில் இருந்ததா அப்படின்றதுல நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஜப்பான் பற்றி ரெவல்யூஷன் பற்றி எனக்கு தெரியல. இல்லைனா எனக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இது ஏஷியாவில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இல்லை வந்து எனக்கு வந்து ஆஃப்ரிக்கன் டீகாலனைசேஷன் பற்றி தெரியாது. அப்படின்னா அந்த கண்டென்ட்லலாம் இப்போ ஒர்க் பண்ணுங்க. இல்லை நான் வந்து கவர்னன்ஸில் வந்து சில ஏரியா வந்து ரொம்ப வேகாக இருக்குது, அதை நான் ஒழுங்காக நோட்ஸ் எடுக்கலை, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போடலைன்னா அதை உட்காந்து பாருங்கள். ஸோ you have to strong your basic content. Even அந்த கண்டென்ட்டே எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். Then did I write the expected content in the answer? அதாவது கொஸ்டினை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு கண்டென்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது, ஆனால் அந்த கொஸ்டினுக்கு கேட்ட கண்டென்ட்டை தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் என்ன டைரக்டாக கேட்டிருக்கான்றது முக்கியம். whether they have asked critically analyze or examine or illustrate, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். whether they are asking you the challenges of artificial intelligence or whether they are asking how you have to regulate the artificial intelligence. பட் இந்த பிரச்சனைலாம் எப்போ வரும்னா ரொம்ப பயந்து நீங்கள் ஒழுங்காக கொஸ்டினை புரிஞ்சுக்காம நீங்கள் அந்த டென்ஷனில் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போனா நீங்கள் உங்கள் மைண்டை தான் மாற்றணுமே தவிர கண்டென்ட்டை மாற்றணும்னு அவசியம் இல்லை. பட் பயம் இல்லை ஆனாலும் கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கண்டென்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ surely I'm not doing a mental counseling here,
பட் ஐம் ஒன்லி டூயிங் அ நாலேஜ் கவுன்சிலிங் ஹியர். மென்டலாக நீங்கள் வந்து பயந்ததுனால நீங்கள் ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்துக்கணும். அதர்வைஸ் ஐ வில் ஒன்லி டாக் அபவுட் த நாலேஜ் கண்டென்ட் ஹியர். ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு கண்டென்ட்டும் இருக்குது. அந்த என்ன கண்டென்ட் கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா வெல் யூ கேன் கோ ஹெட். பட் ரிமெம்பர், நீங்கள் எக்ஸ்பெக்டட் கண்டென்ட் எழுதிருந்தாலும் நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதலைன்னா யூ வில் நாட் ஸ்கோர் மார்க்ஸ். எப்படி ஒழுங்காக எழுதலைன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தவறாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த கொஸ்டின் வந்து தவறாக இருக்க ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருந்திருக்கலாம், 150 வேர்ட்ஸ்க்கு கம்மியாக எழுதியிருக்கலாம், இல்லைன்னா 150 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் அதிகமாக எழுதியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ this is where you have to keep asking more questions to come up with more answers. Have I completed the paper? So completion is very essential. நீங்க சூப்பர் டூப்பர் கொஸ்டின் ஆன்சர் எழுதினாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலைன்னா you will not score marks. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு 5 மார்க் வாங்கியிருந்தா மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 4-5 கொஸ்டினில் 10 மார்க் வாங்கினாலும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ ரிமெம்பர் தட் யூ ஹாவ் மேனேஜ்ட் யுவர் டைம் and your content very well, and you have presented the paper and completed the paper, only then you will score marks. Then have I presented it well? So you have to ask this question again. ஸோ சில விஷயங்களை வந்து நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு இம்ப்ரெசிவாக, ஏன்னா நானும் எழுதுகிறேன், நீங்களும் எழுதுறீங்க, இன்னொருத்தவங்களும் எழுதுறாங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகி மார்க்ஸ் போடுவாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத யோசிங்க. அடுத்து, have I done something extra to gain marks? This is where I'm going to delve on. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக something extra இதுக்காக நிச்சயமா நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். பட் ரிமெம்பர் தட் சம்திங் எக்ஸ்ட்ரா யூ ஷுட் நாட் ரன் பிஹைண்ட் ஸோ மச் திங்ஸ். அண்ட் ஒரு கொஸ்டின் அழகாக எழுதுறேன்றதுக்காக நிறைய விஷயங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணாலே போதும், யூ வில் கெயின் மார்க்ஸ். ஏன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த பேப்பர் இஸ் ஒன் டைமென்ஷன் வி ஹவ் டு டூ. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும், கண்டென்ட் கொடுக்கணும், இது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா எழுதணும். இத்தனை விஷயங்கள் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சம்திங் எக்ஸ்ட்ரா அப்படின்னும் போது நான் ரொம்பலாம் பேச போகிறது இல்லை, பட் ஸ்டில் ஐ வில் கிவ் யூ சம்திங் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க போதுன்றது கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணுவீங்க அப்படின்றது இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு டைலமால இருப்பீங்க. அந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இங்க பார்க்கலாம். வாட் மிஸ்டேக்ஸ் யூ ஹாவ் டு அவாய்ட்? சேஞ்சிங் ஆப்ஷனல். எல்லா ஆஸ்பிரன்ஸும் வந்து அப்போ என்னோட ஆப்ஷனல் தான் என்னை கீழே தூக்கி போட்டுருச்சு, என்னை காலவாரி விட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு சேஞ்ச் ஆப்ஷனல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். திஸ் இஸ் நாட் த டைம். அண்ட் டோன்ட் புட் த பிளேம் ஆன் த ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ ஜாகிரபினால தான் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாகிரபினால நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க. அது உண்மைதானே? மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாகிரபி வராமல் இருந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் த டைம். நோ, கோ மீட் த மென்டர் ஹூ ஹவ் டன் குட். நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கோங்க. ஜாகிரபியை எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்றத யோசிங்க. ஏன்னா ஒரு வருஷம் அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி. You cannot go away with your originality, man. Please don't change your strategy just like that. நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு டூ சம் டிங்கரிங் ஜாப்ஸ், பட் டோன்ட் எவர் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஆன் த கோ. Follow toppers notes? No, not at all. Please follow your own basic notes and add on to that with the toppers note if at all needed. But do not own the toppers note. Okay, please follow your notes. Add on வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் toppers notesலேருந்து எடுத்துக்கலாம். Switch your coaching center. Of course, many would have thought about that, but are you putting your blame on them? பிகாஸ் யூ ரிமெம்பர், நிறைய பேர் நிறைய டாப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லேயும் பேசும்போது 3rd attempt 4th attemptன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அவங்க எத்தனை இன்ஸ்டிடியூட் கிட்ட போயிட்டு வந்திருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்கே வந்து பேசும்போது நான் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால
You don't blame your coaching center. It is you. You have to go sit and think about what you have done wrong and follow 2 or more test batch. Is it possible? இவ்வளோ 3 monthsல வந்து உங்களால முடியுமா? Just follow one test batch, but decide on the test batch very, very thoughtfully. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எங்கே எடுக்க போறீங்கன்றத நிச்சயமாக நான் வந்து கரெக்டாக முடிவெடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கோச்சிங் சென்டர்னா ஓகே, ஆனால் என்ன கோச்சிங் சென்டரில் என்ன டெஸ்ட் பேட்ச் எடுக்க போறீங்க, எவ்வளோ டைம் அதை கொடுக்க போறீங்க, என்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் அது, அதில் எப்படி டெஸ்ட்டு வந்து பிரிச்சிருக்காங்க, அதில் எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க, அவங்க எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, நிறைய ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சுட்டு தான் அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் எடுத்துக்கணும். டெஸ்ட் பேட்ச் தேவையானா நிச்சயமா தேவை. அது வந்து I can't tell you no. Please follow one test batch. For optional one test batch and for GS one test batch. That is must. And the answer to those questions. Have I understood the questions correct? If not, work out the PYQ. ஸோ டெஸ்ட் பேட்ச் போகிறதுக்கு முன்னாடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமோ PYQ கட்டாயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அது வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி. PYQ இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் உள்ளே போகாதீங்க. That is my suggestion. And did I have content for all those questions? Yes. You should have content for all those questions, but except for the bouncers. பவுன்சர் அப்படின்னா என்னன்னா, சில நேரத்தில் சில கொஸ்டின்ஸ் வந்து யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது, எல்லாரும் எழுதியிருக்க மாட்டாங்க, இல்லை எல்லாரும் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டெமோகிராஃபிக் வின்டர் ட்விஸ்டர்ஸ், இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து எல்லாரும் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த அந்த கொஸ்டினை வந்து தேடி ஓட வேணாம், சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகே. டிட் ஐ ரைட் த எக்ஸ்பெக்டட் கண்டென்ட் இன் த ஆன்சர்? அப்படி நீங்கள் பண்ணலைன்னா கன்சாலிடேட் யுவர் நோட்ஸ். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு சிலபஸில் இருக்க டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிருவீங்க, ஆனால் அதுக்கு ஒரு 10 பேஜஸ், ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கும் ஒரு 10 பேஜஸ் படிச்சிருந்தாலும் அந்த சிலபஸ் டாப்பிக்கில் நீங்கள் என்ன எழுதி வைக்க போகிறீங்கன்னா, ஒரு சைடு ஆர் ஒரு A4 ஷீட்டில் ஒரு நோட்ஸ் இருக்கணும். அதுதான் கன்சாலிடேட்டிங் யுவர் நோட்ஸ். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் ஆஃப் உமன், இல்லைனா சே ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோஷியல் ஜஸ்டிஸில் இல்லைனா சொசைட்டியில். அந்த உமன்ஸ் மூமெண்ட்டுக்கு முக்கியமான உமன்ஸ் மூமெண்ட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். அது ஒரு ஜிஸ்ட் மாதிரி இருக்க போகுது ஒரு A4 ஷீட்டில், அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னா காசஸ், இம்பேக்ட், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், இப்படி இந்த 4 விதமாக நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இருக்க போகுது. இப்போ கவர்னன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இப்போ எஜுகேஷனில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இப்படி நோட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். தென் have I completed the paper? Yes, of course you should complete the paper. அதுக்கு என்ன பண்ணணும்? டைம் மேனேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸில் ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ்டாக டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் பண்ணணும். உங்கள் ஆன்சரை ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஷ்ரிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா, சைட் ஹெடிங் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போகிறது, அண்ட் சில கீவேர்ட்ஸை வந்து எடுத்து டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, திங்கிங்கை குறைக்கிறது. எப்படி திங்கிங்கை நான் குறைக்கிறது? என்னோட நோட்ஸை நான் கன்சாலிடேட் பண்ணிட்டாலே டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம்னு டக்குன்னு வந்துடும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் இப்படி தான் கொடுக்க போகிறேன், கன்க்ளூஷன் இப்படி தான் கொடுக்க போகிறேன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த கன்சாலிடேட்டட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். அது மூலமாக உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் ஹாவ் ஐ ப்ரெசென்டட் இட் வெல்? எஸ். இதுக்கு என்னன்னா, யூ ஹாவ் டு வாட்ச் டாப்பர்ஸ் பேப்பர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. ஏன்னா ப்ரெசன்டேஷனுக்கு இன்னொரு வீடியோ நான் போட போகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஐ ஹெல்ப் யூ அவுட். பட் நீங்கள் டாப்பர்ஸ் பேப்பரோட ஒரு 4-5 டாப்பர்ஸை எடுத்து பாருங்கள். அது ஒவ்வொரு சப்ஜெக்டில் எடுத்து பாருங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயக்ராம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன். ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஒரு 30-20 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், அண்ட் கன்க்ளூஷன் ஒரு 20-30 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் ஐ வில் டூ another video. Have I done something extra to gain marks? ஸோ அதில் தான் நம்ம வேல்யூ அடிஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டை வந்து கொண்டு வரோம். அந்த வேல்யூ அடிஷனை இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2 பார்ட்டாக நான் பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேல்யூ அடிஷன் பார்ட் 1. ஸோ என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் வேறுபடும்.
which I'll tell you in more videos. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும்போது நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து டீகோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கேட்ச் த கோட்ஸ் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர். வாட் இஸ் த கோட்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்? இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா த நம்ம வந்து இன்ஃபோ வேஸ் பண்ணணும், ஹைவேஸ், வாட்டர் வேஸ், இன்ஃபோ வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்சி கோட்ஸ் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து அதை வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த கோட்ஸை எந்த சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்றத அப்பயே எழுதி வச்சுருங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு 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 சிம்பிள் ஸ்மால் நோட் எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு பேஜஸ்லையும் ஒவ்வொரு டாபிக் ஆஃப் த சிலபஸ் எழுதிக்கோங்க. அந்த சிலபஸில் நீங்கள் அந்த வேல்யூ அடிஷனை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் படிக்கிறதுலேருந்து இருக்கலாம், இல்லைன்னா நியூஸ் கேட்குறதுலேருந்து இருக்கலாம். ஸோ எனி திங். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக டேட்டா இஸ் த நியூ ஆயில், இது ஒரு கோட். இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர் நேச்சுரல் அலைஸ், இது ஒரு கோட்டு. இப்போ இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனைனால டெரர், ட்ரேட் அண்ட் டாக்ஸ் cannot go together. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை, அதாவது இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனைக்கான ஒரு கோட். இதே வந்து இன்சானியாத், ஜம்பூதிரியாத், காஷ்மீரியாத், சாரி எஸ் வரணும், காஷ்மீரியாத். ஓகே, இது வந்து நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் சொல்லியிருக்காரு, டு ரிசால்வ் எனி இஷ்யூஸ் இன் காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் நிறைய கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி கோட்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு 2-3 கோட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் யார் சொன்னாங்கன்றதை மென்ஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ரிமெம்பர் தட் திஸ் பர்டிகுலர் கோட் வந்து இதுக்கு முன்ன டெரர், ட்ரேட் அண்ட் டாக்ஸ் cannot go together யார் சொல்லியிருக்காங்க, இந்த இந்த இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர் நேச்சுரல் அலைஸ் யார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து உமன் பற்றி யூஎன் உமனோட சேர்மன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு அந்த கோட் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் சர்ச் ஃபார் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் மென்ஷன் டேட்டா அண்ட் நேம் ஆஃப் த ரிப்போர்ட். நிறைய பேர் ஃபேக்ட்ஸை சொல்லிடுவீங்க, ஆனால் யார் சொன்னாங்க, எந்த ரிப்போர்ட்டில் சொன்னாங்கன்னு சொல்ல மறந்துடுவீங்க. ஸோ ரெண்டையும் தான் சொல்லணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்னா என்னென்ன ஃபேக்ட்ஸ் எழுதலாம், இப்போ ஹெல்த்னா என்னென்ன ஃபேக்ட்ஸ் எழுதலாம், இப்போ வந்து இன்டர்னல் செக்யூரிட்டினா என்னென்ன ஃபேக்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத ஒரு ஃபேக்ட்ஸையும் அந்த நோட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எழுதி வச்சுருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கோட்ஸ், ஃபேக்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த 3 விஷயமும் வேல்யூ அடிஷன். நெக்ஸ்ட் இஸ் நோட் டவுன் எஸ்டிஜி நம்பர். ஸோ எஸ்டிஜி நம்பர் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நீங்கள் வந்து எழுதி வச்சுருவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஜி 1 ஃபார் பாவர்ட்டி, எஸ்டிஜி 2 ஃபார் திஸ், எஸ்டிஜி 11 ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் எஸ்டிஜியும் நம்பர்ஸையும் எழுதி வச்சுருங்க. அதே மாதிரி தான் கமிட்டிஸ் அண்ட் நேமும் இங்கே நான் எழுதலை, பட் கமிட்டிஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிஹிர் ஷா கமிட்டி, மலிமத் கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டி சுப்பிரமணியன் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கமிட்டிஸ் நம்ம போடலாமோ, இது வந்து கமிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கமிட்டியாக இருக்கணும். அண்ட் அந்த கமிட்டியில் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நிறைய கமிட்டிஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து ஆன்சர்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ண வேணாம். ஒரு கமிட்டி இல்லை 2 கமிட்டி மேக்ஸிமம் ஒரு ஆன்சரில், அவ்வளோதான். ஸோ எய்தர் ஃபேக்ட்ஸு நீங்கள் வந்து கோட்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கமிட்டிஸ் நேமையும் கொடுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் ஏதாச்சும் 1, 2 இருந்தாலும் சந்தோஷம்தான். நெக்ஸ்ட் இஸ் டயக்ராம்ஸ். 2 or 3 டயக்ராம்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து நக்சலைட்ஸ் பற்றி ஒரு 2-3 டயக்ராம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டயக்ராமை ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டயக்ராம், அப்புறம் எனக்கு தெரியல மேம் ஸ்டாண்டர்ட் டயக்ராம்லாம் வரலைன்னா ஒரு பாயிண்ட்ஸையே டயக்ராமாக மாற்றிடுங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு டயக்ராமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு நீங்கள் ஸ்போக்ஸ் போட்டு நீங்கள் போடுவீங்களே, ஸோ காசஸ், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதையே ஒரு டயக்ராமாக போட்டுருங்க. ஸோ எதோ ஒரு ஸ்டாண்டர்ட் டயக்ராம் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டு இல்லைன்னா பாயிண்ட்ஸையே டயக்ராமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் கேன் பி டன். ஸோ 2 or 3 diagrams. So codes, facts,
SDG number, committees, and diagrams. That's very important. Even diagrams la map இருக்கலாம். So India map is very very essential. So India map நீங்க வரையிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. either வந்து நீங்க வந்து நார்த் ஈஸ்ட் மட்டும் வரையறீங்கன்னா வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்னல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இன்டர்னல் செக்யூரிட்டியில வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம். ஸோ நார்த் ஈஸ்ட்டை மட்டும் வரைகிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பெனின்சுலாரை மட்டும் வரைஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரை மட்டும் வரைஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களால் ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே ஒரு இஷ்யூஸ் இருக்குது, இந்த சைட்லேருந்து பாகிஸ்தான் வராங்க, இந்த சைட்லேருந்து சைனா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டயக்ராம் போட்டாலே போதும். தென் வேல்யூ அடிஷன் பார்ட் 2. ஸோ அக்குமுலேட் கீவேர்ட்ஸ். ஸோ இதே நோட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கீவேர்ட்ஸ் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பயலாட்ரல் பாலிசிஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இந்தியா பூட்டானில் என்னென்ன கீவேர்ட்ஸ், இந்தியா நேபாள் ரிலேஷனில் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் கீவேர்ட்ஸ் மட்டும். ஸோ ஏன்னா இது வந்து கடைசியாக உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உட்காந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் படிக்க தான் போறீங்க. ஆனால் அந்த டாப்பிக்கை படித்து முடிச்சுட்டு கன்சாலிடேட் பண்ணி ஒரு நோட்டில் போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கடைசியாக உங்கள் மனசில் தங்கி நீங்கள் அதை ஆன்சராக கொண்டு வர முடியும். அது உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். So accumulating keywords. So like China plus one strategy, string of policy, sorry, string of pearls, okay, perils இல்ல pearls policy, trust deficit in reward, back channel diplomacy. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் படிக்கிற கண்டென்ட்லேருந்து கேட்ச் பண்ணிக்கணும். Then note down case study from current affairs. So case study என்னவா இருக்கலாம்? Again, international relationல பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். இப்போ ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அப்புறம் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடி இன் இன்டர்னல் செக்யூரிட்டி அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். அண்ட் தென் லோன் வுல்ஃப் அட்டாக், அப்புறம் பிரைபர் ஏதாச்சும் ஸ்கேம் நடந்திருந்தா இல்லை ஏதாவது ஃப்ராடு நடந்திருந்தா அதுவும் ஒரு கேஸ் ஸ்டடி தான். அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைசஸும் ஒரு கேஸ் ஸ்டடி தான். இல்லைன்னா ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க, இப்போ யூஎஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு கேஸ் ஸ்டடி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பிக் பண்ணி எந்த டாப்பிக்கில் போடணுமோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் போட்டு இப்போ எழுதி வச்சிருங்க. ஸோ இந்த நோட்டை வந்து ஒரு சின்ன நோட்டு தான். அந்த சின்ன நோட்டில் ஒவ்வொரு பேஜஸும் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் டெடிகேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க. தென் ப்ராக்டிஸ் கிராஃப்ஸ் அண்ட் மேப்ஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன். ஸோ கிராஃப்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மேப்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட்ஸோட இன்சர்ஜென்சி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நீங்கள் கிராஃப் மூலமாக காட்டலாம். இல்லை நீங்கள் வந்து பாவர்ட்டியில் எஸ்சிஎஸ்டிலலாம் அதிகமாக புவராக இருக்காங்க, ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போதுன்றதையும் ஒரு டயக்ராம் மூலமாக காட்டலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரெப்ரசன்ட் அ கிராஃப். ஓகே, இல்லை நீங்கள் வந்து லேஃபர் கர்வு, பிலிப்ஸ் கர்வ்லாம் காட்டுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். தென் பேசிக்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங். ஸோ நான் வேல்யூ அடிஷன் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் பேசிக்ஸே நான் இன்னும் தவறு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பேசிக்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்ஸில் நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கிற எவ்ரி வேர்டுக்கும் நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் இன்ட்ரொடக்ஷன் 2-3 இன்ட்ரடக்ஷன் ஒவ்வொரு டாப்பிக்கும் வச்சுக்கோங்க. கன்க்ளூஷனும் அதே மாதிரி தான். அண்ட் கன்க்ளூஷன் கேன் பி அ கன்க்ளூஷன் ஃப்ரம் வாட் our prime minister said, or what our foreign analysis says, or what our நீத்தி ஆயோக் says. ஏன்னா நீத்தி ஆயோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஆப்டமிஸ்டிக் கன்க்ளூஷனை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து எம்எஸ்எம்இயை டெவலப் பண்ணோம்னா வந்து நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறலாம், இல்லை வி வில் பிகம் டெவலப்டு கண்ட்ரி இன் 2047 அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்டமிஸ்டிக் கண்டென்ட் வந்து நீங்கள் கன்க்ளூஷனாக கொடுக்கறதுக்கு எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா எதுக்கு படிக்கணும்? ஸோ படிக்கிற விஷயத்த எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க மட்டும் செய்யாதீங்க, அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு யோசிங்க. அப்பதான் ஆன்சர் ரைட்டிங் வந்து இருக்கணும். யூ ஹாவ் டு ரிலேட். ஸோ ரிலேட் த டாபிக், ரிலேட் த கண்டென்ட், அண்ட் தென் மேக் நோட்ஸ் அவுட் ஆஃப் இட். அண்ட் ஃபேக்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு டைமில் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபேக்ட்ஸை மட்டும் கவர் பண்ணி பண்ணுறீங்கனாலும் ஓகே, பட் தட் இஸ் நாட் ரைட் வேணா. ஒரு டாபிக் எடுத்து ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிறது ஓகே, பட் ஃபேக்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு உட்காந்து படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது.
ஸோ டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் எனி திங். ஓகே, ரிலேட் பண்ணி படிங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து மெமரைஸ் பண்ண முடியும். ஏன்னா மெமரைஸ் மட்டும் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த அப்படியே ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டு வர முடியாது. ஏன்னா யோசிக்கும் போது நம்ம மைண்ட் வந்து ஆர் brain will only try to relate. It will not try to recall without any relation. ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் ஒரு எம்எஸ்எம்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் நோட்ஸில் வச்சுக்கணுன்றது இங்கே கொடுத்துருக்கேன். தேர் கான்ட்ரிபியூஷன் இன் அக்ரிகல்ச்சர், ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ். அப்புறம் ஏதாச்சும் ஒரு கோட், தே ஆர் த பேக் போன் ஆஃப் எக்கனாமி ஆர் தேர் இன்ஜின் ஆஃப் க்ரோத் ஆர் சன்ரைஸ் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் இட் அண்ட் கமிட்டிஸ் அண்ட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், articles or laws and other notable measures. So these are the things that you have to remember. So introduction, conclusion, case studies, current affairs, facts. So this should be your value addition. And even it is the basics of answer writing. So solving PYQ is another point which you have to understand. So understanding the question demand, avoid writing what you know, but you should write what they are asking. So question ஓட directives வந்து ஞாபகம் வச்சு address that only. So critically அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா criticallyன்றத merits and demerits ஓட கொடுங்க. இல்ல வெறும் எக்ஸாமின் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மெரிட்ஸ் அதிகமாக சொல்லிட்டு டிமெரிட்ஸ் 2-3 சொல்லுங்க. இல்ல மேம் இதுல டிமெரிட்ஸ் தான் அதிகமா இருக்கு, மெரிட்ஸ் கம்மியா இருக்குன்னா 80:20 ப்ரொபோர்ஷன்ல நீங்க கொடுக்கலாம். பட் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் போது 50:50 தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஸோ ரிமெம்பர் தட் அண்ட் ட்ரை டு ஆன்சர் அக்கார்டிங்லி அண்ட் ஸ்டிக் டு த வேர்ட் லிமிட் அண்ட் ஆர்கனைஸ் யோர் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. மேம் இந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுதுன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்பதான் மார்க்ஸ் அதிகமாக வரும். Then stick to the number of points. So 5 questions, 5. I'm sorry. இப்போ எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுத போறீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15 மார்க்னா 15 பாயிண்ட். அதை 5 பாயிண்ட்ஸா நீங்க பிரிக்கணும்னா 5 பாயிண்ட்ஸா பிரிங்க. ஸோ எத்தனை ஒரு கொஸ்டின்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்றத பொறுத்து நீங்க பாயிண்ட்ஸை வந்து பிரிங்க. அண்ட் என்ஹான்ஸ் யோர் ஹேண்ட் ரைட்டிங், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் தவறா இருந்ததுன்னா உங்களால வந்து நாங்கள் என்ன சொல்ல வரேன்றதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒர்க் ஆன் யோர் ப்ரெசன்டேஷன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல மேம் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனில் இருக்கு. ப்ராப்பராக ஸ்பேஸ் பண்ணுங்க. ஒரு வேர்ட்ஸ் பிட்வீன் வேர்ட்ஸ் வந்து ஸ்பேஸ் பண்ணணும், பிட்வீன் லைன்ஸ் ஸ்பேஸ் பண்ணணும், பிட்வீன் பேராகிராஃப் ஸ்பேஸ் பண்ணணும். டயக்ராம்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த டயக்ராமை எங்கேயாச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ரெஃபர் ஃபிகர் 1, ரெஃபர் ஃபிகர் 2 அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். ஒரு என்சிஆர்டி அளவுக்கு நீங்கள் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். And this is the premise. So this presentation, number of points, prioritizing the points, sticking to the word limit, focusing on that question என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் தான் எழுதணும். ஸோ relevance is very important and demand of the question is again very 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 important. So remember that and work accordingly. So there are certain silly questions that you can ask me. Ma'am, handwriting improve பண்ணணுமா அப்படின்னா எஸ் யூ ஹாவ் டு. பட் எப்படி ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்றது இருக்கு. ஏன்னா நான் கொஸ்டினை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதும் போது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக ஆகுதுன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அது எல்லாருக்கும் வருது தான். அப்போ நீங்கள் ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணணும். ரொம்ப லெஜிபிளாக இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் இது பிரச்சனையாக இருக்கும். லெஜிபிளாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, ஃப்ரீயாக விட்டுருங்க. தென் சேஞ்சிங் பென் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பென் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மை ரெக்கமெண்டேஷன் வுட் பி பென்டில், ஹாசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைமேக்ஸ், அதுக்கப்புறம் பைலட் V7 ஆர் V5, இதெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் இருக்கு. டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை மட்டும்தான் நோட்ஸுக்கு, ஆன்சர் ரைட்டிங்க்கு எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் கோ ஃபார் ஜங்க். நான் ஹாஸ்டலில் இருந்து என்னோட
என்னோட ஹெல்த்தை ரொம்ப பாதிச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இது நட்ஸு இல்லைன்னா அந்த மாதிரி முக்கியமான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ரிமெம்பர் தட் உங்களுக்கு ஏதாச்சும் விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கேற்ற டேப்லெட்ஸும் நீங்கள் டாக்டரை சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ராப்பராக ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 10 ரூபாய்க்கு எனக்கு பட்டர் பன் கிடைக்குது அப்படின்றதுனால அதை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துடாதீங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஜாம் பன், பட்டர் பன், இதுலேயே வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுறோம். யூபிஎஸ்சி aspirants டோன்ட் டூ தட். ஈட் ஹெல்த்தி. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ தூங்குறீங்க, எப்போ எந்திரிக்கிறீங்க, ப்ளீஸ் ஃபாலோ த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். 3 hours 3 hours. மார்னிங்லேயும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மத்தியானமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்னை மாற்றிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங், choosing your pen, sleeping pattern, and your food habits is very, very important. So, இதெல்லாம் silly question தெரியலாம், but these are pertinent questions that you have to ask yourself. அண்ட் லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு கம்பெடுத்து அடிக்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ டெல் திஸ் திங்ஸ் டு யூ. I'll be very straightforward to you. I'll make this bare statement with you. Change your study space. நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை, வேற இடத்துக்கு போங்க. சென்னைக்கு போய் ஒர்க் அவுட் ஆகலைன்னா டெல்லிக்கு போங்க. டெல்லியில் ஒர்க் அவுட் ஆகலை, சென்னைக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டடி ஸ்பேஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி யோசிச்சு பாருங்க. தட் யூ வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சேஞ்சிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் மஸ்ட். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு ஸ்டூடியஸ் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு எக்ஸாம் வர வர நீங்கள் வந்து தள்ளி இருக்கிறது நல்லது. Changing technology of learning, that's very very important. Using artificial intelligence is useful, but அதே உங்களை override பண்ணிடுச்சுன்னா please don't follow that. அண்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கன்னா, பட் see that it's not taking much of your time. And you have to also remember that this technology of learning are very very useful. ஏன்னா நிறைய நோட்ஸ் வந்துருச்சு, ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி நோட்ஸ் வந்துருச்சு, ஈவன் புக்கை கூட நீங்கள் இது ஆடியோவாக கேட்குறதுக்கு வந்துருச்சு. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் படித்து மேலே வாங்க. தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. அண்ட் சேஞ்சிங் நியூஸ் பேப்பர் இஸ் ஆல்சோ வெரி க்ரூஷியல் டெசிஷன் யூ ஹவ் டு மேக். ஏன்னா வந்து இப்போ எனக்கு ஹிந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், இல்லை எதுவுமே நியூஸ் பேப்பரே ஒர்க் அவுட் ஆகலைன்னா வாட்ச் எனி பர்டிகுலர் வீடியோ. பட் நான் வந்து வீடியோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ வுட் கோ ஃபார் அ ஹார்ட் காப்பி ஆஃப் நியூஸ் பேப்பர். பட் எந்த ஹார்ட் காப்பி ஆஃப் நியூஸ் பேப்பர் இல்லை பேப்பராக நீங்கள் படிக்கிறீங்கன்னா வெல் கோ ஹெட் வித் தட். லைன் மின்ட் இருக்கு, இல்லைன்னு நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, அதை நீங்கள் படிக்கலாம். சேஞ்சிங் டெஸ்ட் பேட்ச், அகெயின் ஐ எம் டோல்ட் அபவுட் திஸ். டெஸ்ட் பேட்ச் சேஞ்ச் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷன் தான். அண்ட் சேஞ்சிங் மென்டர் அண்ட் மீட்டிங் தம் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். இப்போ ஆப்ஷனில் தான் நான் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆப்ஷனில் போய் அந்த மென்டரை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தயவு செய்து பண்ணுங்க. அண்ட் யோர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி, டெஸ்ட், ரெஸ்ட். ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐவ் ஆல்ரெடி டோல்ட் யூ டெஸ்ட் is very very important, and rest is also very important. You have to study, test, and also rest. ரெஸ்ட் பண்ணலைன்னா ஸ்டடி அண்ட் டெஸ்டிங் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. ரெஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ரெஸ்ட் டைம் வந்து ஒரு 6 to 7 hours கொடுத்தா மட்டும்தான் உங்களால் படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்லாம் 4-5 மணி நேரம் தான் தூங்கினேன், which have done some huge disaster in my life. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. So next video வந்து we will wait for this decoding answer writing from toppers papers. So toppers papers analyze பண்ணி எப்படிலாம் ஆன்சர் ரைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் எஸ்ஏ, எத்திக்ஸ் நிறைய விஷயங்கள் பேசலாம், படிக்கலாம், கேட்கலாம், நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணலாம். So we'll do that together, and thank you for watching this video. Comment, share and subscribe. If you like this video, please like it and share it with your friends. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக எடுத்து நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வாண்டட் டு ரீச் அவுட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தட் நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மேலே வரணுன்றது தான் என்னோட எய்ம். ஸோ திஸ் video will help you with that, I hope. So thank you for that. If you have any queries, also comment. I'll respond to that. Thank you so much.